தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அம்பாளுடைய கடைக்கண் பார்வை அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். அட்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கட்டும். இந்த அட்சய திருதியை அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த அட்சய திருதியை எப்படி நாம கொண்டாடுறது, ஏன் அட்சய திருதியை கொண்டாடுறோம், இந்த அட்சய திருதியினால என்ன லாபம் பார்க்கலாமா? இந்த வருஷம் சித்திரை மாதம் சரியா இந்த வருஷம் விசுவாவசு வருஷத்துல சித்திரை மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:41 வரைக்கும் திருத்திகை திதி இருக்கு. அந்த திதிக்குள்ள இந்த அட்சய திருத்திகையை நாம கொண்டாடணும். அதாவது புதன்கிழமை மாலை 6:41க்குள்ள. முதல் நாள் எப்போ வருது? இதே சித்திரை 16ஆம் தேதி ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை இரவு 8:48க்கு பிறகு அட்சய திருத்தி ஆரம்பம். திருத்திய திதி ஆரம்பம். அதாவது அமாவாசை கழிச்சு 3வது நாள். ஒவ்வொரு சித்திரை மாசமும் அமாவாசை என்னைக்கு வருதோ அன்னையிலேருந்து 3வது நாள் வளர்பிறையில திருத்திய திதி வரும். அந்த வளர்பிறையில வரக்கூடிய அந்த திருத்திய திதியில நாம எந்த காரியத்தை துவங்குறோமோ அந்த காரியம் வெற்றி அடையும். எந்த காரியத்தை துவங்கினாலும் வெற்றி அடையும். கல்வி சம்பந்தமான விஷயங்களை துவங்கினா வெற்றி அடையும். நம்ம ஏதாவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அது கத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நம்ம ஒரு பொருள், நம்ம ஏதாவது உத்தியோகத்தை ஆரம்பிக்கணும்னாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். புதிய கணக்குகளை எழுதலாம். அந்த நாள் ஒரு வளர்ச்சிக்குரிய நாள். ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுப்போம். எல்லாரும் தங்கம் வாங்குறாங்களே அப்படின்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது, மிகப்பெரிய கடன்காரனா ஆக்கிற நாளும் இந்த அட்சய திருதியை தான். ஆமா, சரியான ஒரு பார்வையில நம்ம அட்சய திருதியை பார்க்கறது இல்லை. அட்சய திருதியைங்கிறது வளர்ச்சிக்கு உரிய நாள். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வளர்ச்சிங்கிறது என்ன? ₹1 கடனை வாங்கிட்டு போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல. எதை நீ அன்று துவங்குகிறாயோ அந்த விஷயங்கள் வளருங்கிறான். உங்ககிட்ட தங்கம் வாங்கணும்னு ஆசை வருது, தங்கம் வாங்கினா சேருமா? கண்டிப்பா சேரும். அட்சய திருதி அன்னைக்கு ஒரு தங்க காயின் வாங்குங்க, கண்டிப்பா காயின் சேரும். தங்க காயின், வெள்ளி சேரும், தங்கம் சேரும். அரிசி பருப்பு வாங்குங்க சேரும், அவுள் வாங்குங்க சேரும். சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் நிறைய சேரும். அதான் அட்சய திருதி. அட்சயம்னா என்ன? அல்ல அல்ல குறையாத பாத்திரம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த நாள்ல நம்ம எதை துவங்கினாலும் அல்ல அல்ல குறையாம இருக்கும். அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாதது என்ன? கடன் வாங்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்க? நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்குறாங்க, கடன்ல வாங்குறாங்க. அப்ப என்ன ஆகுது? நம்மளை கடன்காரனா இருக்குது. இந்த வருஷம் முழுக்க கடன்காரனா இருக்கும். எல்லாருமே கையில என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு கிராம் 8000 சொச்சம் விற்கிது. ஒரு பவுன் கிட்டத்தட்ட 80,000 விற்கிது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு இருக்கோ அதை கொடுத்து தான் வாங்கணும். 1 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு போய் ஒரு பவுன் வாங்கினோம்னா கடனும் ஏறுது, வாழ்க்கையில நமக்கு சிரமமும் ஏற்படுது. அதனால அட்சய திருதியை சரியா பயன்படுத்துங்க. எல்லாரும் கடனை வாங்கி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கடன் தான் வரும். என்ன இருக்கோ அதுக்கு ஒரு விஷயத்தை வாங்க. நீங்க தங்கம் வாங்குறீங்களா? உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு, அந்த பணத்துக்கு தங்கம் வாங்க. எதுவுமே வாங்க முடியல சுவாமி, நாங்க என்ன பண்றது? மஞ்சள் கிழங்கு வாங்கும். மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் பொருள், அந்த குளிக்கிற மஞ்சள் இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சளை வாங்கி அம்பாளுக்கு வைங்க. இதுவும் முடியல சுவாமி, நான் என்ன பண்ணலாம்? வாழைப்பழம் வாங்கும். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதுவும் மஞ்சள் தான். வாழைப்பழம் மஞ்சள் பொருள் தானே. வாழைப்பழம் வாங்கும், சுவாமிக்கு நிவேதியம் பண்ணும். இதுதான்
அப்ப அட்சய திருதி அன்னைக்கு முதல்ல நாம செய்யறது அந்த நாளை தவற விட்டுறாதீங்க. என்னென்ன செய்யணும்? அதாவது சித்திரை மாதம் 17ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை 6:41 அன்றைய தினம் கண்டிப்பா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஒரு ஏஜ், அதுக்கு ஏஜ் வச்சிருப்பாங்க பேங்க்ல, இத்தனை ஏஜ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. சேவிங்ஸை கத்து கொடுங்க, சேமிக்கிற பழக்கத்தை கத்து கொடுங்க. போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. பணத்தை உண்டியல் வாங்கி வைங்க, உண்டியல்ல பணம் போடுங்க. இதுதான் முதல் சேவிங்ஸ். வீட்டில் அது மாதிரி பொருளை, என்னென்ன பொருள் இல்லையோ அந்த பொருளை, சின்ன சின்ன பொருளை வாங்குங்க. கல்விக்கான பயணத்தை ஆரம்பிங்க. தடைப்பட்ட கல்வி அன்று துவங்குங்க. தடைப்பட்ட சில விஷயங்கள், நமக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறோமா, அன்னைக்கு இடம் வாங்குங்க. ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறோமா, அன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா, அட்வான்ஸ் கொடுங்க. கல்யாண வேலையை ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா, அன்றைக்கு ஆரம்பிங்க. பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது அன்னைக்கு ஆரம்பிங்க. சீக்கிரமா நடக்கும். கட 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 கடந்து வேலைகள் நடக்கும். அதுதான் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம், நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறோம். கடன் வாங்கக்கூடாது. கடனை வாங்கினோம்னா கஷ்டம், தரித்திரம். அதுதான் சொல்றேன். எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறோம். என்ன இருக்கோ அதை செய்யும். அன்றைய தினம் நாம் அவசியம் செய்யக்கூடியது ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? குசேலன் கிருஷ்ண பரமாத்மாவை போய் பார்க்கிறார். என்னைக்கு? அட்சய திருதி அன்னைக்கு. பரம ஏழையா இருக்கிறான் குசேலன், பரம ஏழை. அவன் குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு இல்லை. பொண்டாட்டியோடைய வற்புறுத்தல்ல போறான். போய் கிருஷ்ண உன் நண்பனை போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறா மனைவி. போய் பார்க்கிறான். என்ன, எப்படி போறது? பகவானை பார்க்க போறோம், கை வெறுங்கையோட போகலாமா? ஒரு காலத்துல பாலிய நண்பர்கள், சிநேகிதர்கள். அப்ப சிநேகிதனை பார்க்கும்போது எப்படி வெறுங்கையோட போறது? இன்னைக்கெல்லாம் சிநேகிதனை பார்க்க போனோம்னாலே ஐபிஎல் டிக்கெட் 2 வாங்கிட்டு போறான். அப்படிதான். சென்னைக்கு போறோமா, நம்ம வெளியில எந்த ஊர் போனாலும் சரி, ஐபிஎல் டிக்கெட்டோட போனா சிநேகிதன் ரொம்ப கட்டி பிடிச்சிப்பான், சந்தோஷப்படுவான். அட்டேங்கப்பா, எனக்கு ஐபிஎல் டிக்கெட்டோட சிநேகிதன் வந்திருக்காண்டா அப்படி இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு உலகம். அப்ப அன்னைக்கு யோசிக்கிறார், கிருஷ்ண பரமாத்மா போய் குசேலன் பார்க்கிறான், எப்படி போறதுன்னு தெரியலையேங்கிறான். அப்போ வீட்டுல எத்தனை பொறுப்புடி இருக்கு, எத்தனை நபர்கள், அத்தனை பேருக்கு ஒவ்வொரு புடி அவ்வளோ எடுத்து கொடுக்குறா. அதுவும் ஒரு கிழிஞ்ச துணி, ஒரு கந்தல் துணியில் எடுத்து கொடுக்குறா. எடுத்து கட்டிட்டு போறான். ஒரு கந்தல் துணி. நல்லா கவனிக்கணும். கொடுக்கிற மனசு மட்டும் வந்துருச்சுன்னா அது எதை பத்தி யோசிக்காது. தங்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பிடி அவுள்னு போட்டு ஒரு கந்தல் துணியில கட்டி கொடுக்குறா. குசேலனுடைய மனைவி எடுத்துட்டு போறான். கிருஷ்ணனை போய் பார்க்கறான். அட்சய திருதி அன்னைக்கு பார்க்கறான். நாமெல்லாம் கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நம்மள என்ன பண்றோம்? நெய்க்கு அலையிறோம். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, புகழ் வேணுமா, கௌரவம் வேணுமா? அன்றைய தினம் போய் கிருஷ்ணனை பாருங்க. அன்றைய தினம் போய் நாராயணனை பாருங்க. அவுள் எடுத்துட்டு போங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஒவ்வொரு நாள் ஒண்ணு எடுத்துட்டு போறோம் இல்லையா? கொஞ்சோண்டு அவுள் வாங்கிங்க. உங்க ஆத்துல எத்தனை பேரோ அத்தனை நபருக்கு ஒரு பிடி அவுள் கணக்கு வச்சு ஒரு பாத்திரத்திலேயோ இல்லை ஒரு துணியில, காடா துணியில கூட எடுத்து வச்சு கட்டி எடுத்துட்டு போங்க. ரொம்ப விசேஷம். பட்டு துணி இருந்தா இன்னும் விசேஷம். கந்தல் துணியே போதும். சுவாமி கிட்ட நமக்கு என்ன தகுதி அதை காட்டுவோம், ஒரிஜினலா காட்டுவோம். நம்ம அர்ச்சனை பொருட்கள்லாம் வாங்கிட்டு போற மாதிரி அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு நீங்க போகணும். எல்லாரும் போகணும். கிருஷ்ணனை போய் பார்க்கணும். கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும். முடியாதவா பெருமாள் கோயிலுக்கு போகணும். எல்லாம் ஒண்ணுதான். அன்றைய தினம் பெருமாளை போய் பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும். அவளும் வாங்கிட்டு போகணும் கிருஷ்ணனை பார்க்க. ஆத்துல உங்க வீட்டுல எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஒரு பிடி அவுள். அன்றைய தினம் போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி, இதோ பாரு, இதோ வந்திருக்கிறேன், என் வறுமை இது, என் நிலைமை இது, எனக்கு இது தேவை, அவள் நிவேதியம் பண்ணுங்க. அது போதும்.
ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்க. கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. கிருஷ்ணன் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவான், குபேரன் ஆக்குவான். குசேலன் குபேரன் ஆனது இதுதான் கதை. அன்றைய அட்சய திருதி அன்னைக்கு கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும். நான் தங்கம் வாங்குறேன், வைரம் வாங்குறேன், தகரம் வாங்குறேன், கிருஷ்ணனை பார்க்கலன்னா ஒன்றும் வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் தான், சுவாமியை போய் பார்க்கணும், கிருஷ்ணரை கண்டிப்பா பார்க்கணும். அன்றைய தினத்துல யாரும் எங்க போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணரை பார்க்காம நீங்க இருக்காதீங்க. அட்சய திருதி அப்பதான் கரெக்டா இருக்கும். நீங்க செல்வந்தர் ஆகலாம், குபேரன் ஆகலாம். நீங்களும் குபேரன் ஆகிறதுக்கு இது நல்ல யோசனை. ஆனா கடன்காரன் ஆயிடாதீங்க. கடனை மட்டும் அன்னைக்கு வாங்கிடாதீங்க. கடனை வாங்கினா பெரிய கடன்காரன் ஆயிடும். அதனால இன்றைய அட்சய திருதியில ஒரு நல்ல மனசுல ஏத்திக்கிங்க. நான் சொன்னதை மட்டும் செயல்படுத்துங்க. நிச்சயம் இந்த வருஷத்துல மிகப்பெரிய குபேரனாக நீங்கள் வர முடியும். அட்சய திருதியில எல்லாரும் ஒன்னே ஒன்று வச்சுக்குவோம். நான் என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி வாங்குறது தெரியல, ஒரு நகை வாங்குறதுக்கு, ஏன்னா இன்னைக்கு நகை ரேட்டு அதிகமா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அப்ப நம்ம மனசை முதல்ல சாந்தமாக்குங்க, கவலைப்படாதீங்க. அட்சய திருதி அன்னைக்கு யாருமே கவலைப்படக்கூடாது. பகவானை நம்புறவங்க என்னைக்குமே கவலைப்பட மாட்டாங்க. கிருஷ்ண மந்திரம் சொல்றவங்க கவலைப்பட மாட்டாங்க. கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, வாசுதேவா, திரிவிக்ரமா, வாமனா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு சொல்றவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா சகலமும் கிருஷ்ணன், சகலமும் அந்தனுடைய பெருமாள் நாராயணன் தான். அப்புறம் என்னத்துக்கு கவலை? அப்ப நம்மளால இயன்றதை அன்று வாங்க போறோம். என்னால முடிஞ்சது. நான் தங்கம் வாங்கிதான் நான் குபேரன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அவளை எடுத்துன்னு போனா குசேலன் இல்லையா? அவள் தானே. அப்ப என்ன பண்ண போறோம்? உங்க பக்கத்துல இருக்கிற கடையில உங்களால கொஞ்சோண்டு, உங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் காசு இருக்குமா, அவள் வாங்க. அவள் வாங்கி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுங்க. அந்த அவள் உங்களுக்கு பல வழியில பகவான் அதை ஏத்துக்கிட்டு நிறைய லாபத்தை கொடுப்பார். காய்கறிகள் வாங்குங்க, என்ன முடியுமோ. பொதுவாகவே நம்ம வீடுகள்ல நிறைய மஞ்சள் கலர் பூ, இதை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த செவந்தி பூன்னு சொல்லுவாங்க, ஜவுந்தி பூ அப்படின்வாங்க, மஞ்சள் கலர்ல இருக்கும். அந்த பூ நிறைய யூஸ் பண்றது நல்லது. மஞ்சள் நம்ம வீட்டில் அது மாதிரி மங்களகரமா இருக்கிற மஞ்சள், நம்ம தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள், அந்த மஞ்சள் வாங்கணும் அட்சய திருதி அன்னைக்கு. அது மாதிரி மஞ்சள் மாலை, மஞ்சள்லையே மாலை கட்டி அம்பாளுக்கு போடலாம், ரொம்ப விசேஷம். உங்களால இயன்றதை செய்யுங்க. அன்றைய தினம் ஒன்று ஆரம்பிக்கணும். ஒன்று கல்வி சம்பந்தமா ஆரம்பிங்க, கணக்கு சம்பந்தமா ஆரம்பிங்க. உங்க வீட்டில் பணம் கையில 10 ரூபா இருக்கா, 50 ரூபா இருக்கா, சில்லற காயின்ஸ் இருக்கா, எடுத்து எண்ணி சுவாமிகிட்ட வச்சு எனக்கு நிறைய குபேர கடாட்சத்தை கொடுன்னு கேளுங்க, நிறைய கிடைக்கும். நம்மளால முடிஞ்சது செய்யுங்க. அட்சய திருதி ஒரு அற்புதமான நாள், வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு நல்ல வழி நாள். நம்மளால ஒரு ஏழன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது மாறிடும். எனக்கு இது நடக்கல, கிடைக்கல அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்ட்ஸ் டோட்டலி நமக்கு அன்று லாக் ஆயிடும். எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். பல கதவுகளை ஆண்டவன் திறப்பான். சித்திரை மாசம் 3வது, அதாவது அமாவாசைக்கு 3வது நாள், 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. படம் பார்த்துருக்கீங்களா? 3ஆம் பிறை எத்தனை ஹிட் ஆனது அந்த படம். அப்புறம் எப்படி எடுத்தாங்க அது மாதிரி படம்லாம்? 3ஆம் பிறைன்னு எப்படி டைட்டில் வச்சாங்க? அவ்வளவுதான். 3வது பிறையினாலே ஹிட்டு தான். அன்றைய தினத்துல நாம செய்யற விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். இது சித்திரை மாதத்துல முதல் மாசம் வருஷத்துல, அதுல சூரியன் உள்ள வந்திருக்கிற மாசம். அதனால நீங்க ஒரு பதவிக்காக நாமினேஷன் தாக்கல் பண்றீங்களா, பெஸ்ட். ஒரு அரசியல்ல நீங்க இருக்கீங்களா, கலைத்துறையில இருக்கீங்களா, பெஸ்ட். அன்றைய தினத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. ஒரு தலைவரை போய் பாருங்க, ஒரு சினிமா டைரக்டரை போய் பாருங்க, ப்ரொடியூசரா இருக்கீங்களா, நீங்க படத்தை பத்தி யோசிங்க. அவ்வளவுதாங்க, டாப் லீடிங்க்கு வந்துருவீங்க. எல்லா துறைகள்ல உள்ளவர்களுக்கும் அட்சய திருதியை அல்ல அல்ல குறையாமல் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள். வெறும் தங்க கடையில போட்டு போய் நிற்க முடியாது. நீ எங்க வேணாலும் போங்க, கடனை மட்டும் வாங்காதீங்க.
கடன் வாங்கினா கடன்காரனா தான் நம்மளாகும். இதை மட்டும் மனசுல வச்சிங்க. இந்த வருஷம் அட்சய திருதி முதல் எல்லார் வாழ்க்கையிலும் அட்சயம் நிறைய அல்ல குறையாம கிடைக்க போகுது. எல்லார் வாழ்க்கையிலும் சந்தோஷம் அதிகமாக போகுது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். கொண்டாடுவோம் அட்சய திருதியை. கிருஷ்ணனோடு நல்லதே நடக்கும்.